மதுரை ஒத்தக்கடை பகுதியைச் சேர்ந்த பிரசன்னா என்ற ஐடிஐ மாணவர் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். மாணவர் பிரசன்னா கொலை செய்யப்பட்டு எரித்துக் கொல்லப்பட்டாரா என்ற கோலத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபர் வழங்க கேட்கலாம். ஜான் கிறிஸ்டோபர், வணக்கம். போலீசாரின் விசாரணையில் என்னென்ன தகவல்கள் கிடைத்திருக்கிறது? மதுரை மாவட்டம் ஸ்லேமான் போலீஸ் எல்லைக்குட்பட்ட இளமனூர் பகுதியில் உள்ள கண்மாய் கரையில் பாதி உடல் எரிந்த நிலையில் ஆண் பிணம் ஒன்று கிடப்பதாக போலீசாருக்கு நேற்று முன்தினம் தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற ஸ்லேமான் காவல்துறையினர் அடையாளம் தெரியாத அந்த உடலை கைப்பற்றி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். காவல்துறையினர் விசாரணையை துரிதப்படுத்தி தீவிரமாக விசாரணை மேற்கொண்டதில் மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை சுதந்திர நகர் 2வது தெரு பகுதியைச் சேர்ந்தவர் பிரசன்னா 17 வயது என்கிற மாணவர் ஐடிஐ மாணவராக பயின்று வருகிறார். இந்நிலையில் தான் அவரை மர்ம நபர்கள் யாரோ கம்மாக்கரையில் எரித்து சென்றுள்ளதாக காவல்துறையினர் விசாரணை தகவலில் தெரிவித்துள்ளனர். மேலும் ஐடிஐ மாணவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் அருகில் இரத்த குறையுடன் கல் ஒன்று இருந்த நிலையில் எரிந்த நிலையில் கிடந்த உடல் அருகே கிடந்த சட்டையின் ஒரு பகுதி மற்றும் உடலில் உள்ள விரல்கள், செருப்பு ஆகியவற்றை அடலமாக வைத்துதான் அது மாணவன் பிரசன்னாவின் உடல் என அவர்களின் குடும்பத்தாரினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். தொடர்ந்து ஸ்லேமான் காவல்துறையினர் மேலும் விசாரணையை துரிதப்படுத்தி கொலைக்கான காரணம் குறித்தும் மாணவனை கொலை செய்துவிட்டு எரித்த சென்ற மர்ம நபர்களையும் தேடி வருகின்றனர். ஐடிஐ மாணவர் பிரசன்னா நேற்று முன்தினம் காலை கல்லூரிக்கு செல்வதாக கூறிவிட்டுதான் வீட்டில் இருந்து புறப்பட்டு சென்ற நிலையில் தற்போது சடலமாக பாதி உடல் இருந்த நிலையில் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவல்களுக்கு நன்றி ஜான் கிறிஸ்டோபர்.